இப்ப விஜய் சொல்றாருல 234 தொகுதிகள்லயும் என்னுடைய முகம் நான் தான் வேட்பாளர்ங்கிற மாதிரி நினைச்சுக்கங்கிறாருல. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இப்ப இருக்க சூழ்நிலையில சரியா இருக்குமா? அதாவது அந்தந்த தொகுதியில போய் வேலை செய்யறவங்க யாருன்னா அதை தான் பார்ப்பாங்க. அந்த கேண்டிடேட் யாரு, இவர் யாரு, நம்ம தொகுதிக்கு வேலை செய்வாரா, இவர் நம்ம கரெக்டா இருப்பாரா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஒழிய அந்த இதை பார்க்க மாட்டாங்க. இப்ப இவர் 234 தொகுதியிலையும் அவரே பார்க்கணும்னு சொன்னா அவர் தான் போய் நிக்கணும். 2 தொகுதிக்கு மேல நிக்க முடியாது. 234 தொகுதியிலையும் அவர் ஒருத்தரே நிக்க முடியாது. 2 தொகுதிக்கு மேல நிக்க முடியாது. புரியுங்களா? அதனால சும்மா சொல்றது, ஒரு ஸ்டைலுக்கு ஒரு ஸ்டெண்டுக்கு சொல்றது. எல்லாரும் நம்ம ஆட்கள் எல்லாம் நான் சொன்னா எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நான் சொல்றாரு. மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனா இவர் ஜெயிச்சா நமக்கு வேலை செய்வாங்களான்னு முக்கியமா பார்ப்பாங்க. அடிப்படை தேவையில் அத்தியாவசிய சேவை நல்லது கெட்டதுக்கு நிப்பாரா அப்படிங்கறத மெயினா பார்ப்பாங்க. அந்த கேண்டிடேட்டை வச்சுதான் மெயினா ஓட்டு விடுவோம். ஸோ அது இன்னும் நிறைய அவருக்கு உழைக்க வேண்டியிருக்கு.